ஸ்டே எடுத்தாச்சு. ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட அப்புறம் காமிக்கிறேன். அதை விட இங்கே பாருங்கள் சர்ப்ரைஸை, ஒரு சாம்ராய். ஸோ ஃபுல்லி லோடடு, சூப்பர் கைஸ். நல்லா சாப்பிட்டாச்சு. பிரெட் ஆம்லேட்டு, அப்படி மேகி விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்து வரதுக்குள்ளே விரட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்பேஸ் பார்க்க பயங்கரமாக இருக்குது. இந்த பாருங்க வேகமாக வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரில. முன்னாடி வந்து இந்த பொறுமையாக போயிட்டுருக்காங்க திருப்பி. உண்மையாக சொல்லணுன்னா இந்த வியூ வேற லெவலு ப்ரோ. ஸ்பாட்டு நல்லா இருந்துச்சு, போய் பார்த்தோம். இந்த இடத்துல மட்டும் லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே புந்த மாதிரி இருக்குது. எங்கடா போகுது இந்த ரோடு. கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு காய்ஸ். சன்செட்டுக்காக அந்த பாயிண்ட் வந்தோம். ஸோ அப்படிங்கிறது கிளம்புறோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, வியூ பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் செம்ம ரிஸ்க்கு. டவுனுக்குள்ளே வந்தாச்சு. அப்பா மூணார் டவுன் செம்ம பிஸியாக இருக்கு. அப்போ அந்த மிஸ் ஆனால் இங்கே கும்பலில் கண்டுபிடிக்க தான் கஷ்டம். ஸோ இங்கே போய் எங்கே ரூம் தேடுறதுன்னு அப்படியே பிச்சுட்டு கிடக்கணும். இது வட்டவட வந்தப்போ இந்த இதுக்குள்ளே தான் வந்தேன். அந்த எஸ்பி பங்க் இருக்குது பாருங்கள், அதான் பெட்ரோல் போட்டு. ஸோ இங்கே எங்கேயோ தான் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஓகே சரி பார்க்கலாம். இங்கே தானே சுற்ற போகிறோம். போகிற வழியில் வழி மறைச்சி ஒரு 600 மீட்டரில் ரூம் ஒன்று இருக்குது. ஒரு 1000 1200 ஒரு ஆளுக்கு இல்லை, சரி ஒரு ரூமுக்கு அப்படின்னாங்க. சரி ஓகே இதோ இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் மட்டும் 3 பேர் என் வண்டியில் ஏற பார்த்தாங்க. ஒரு ஆளுக்கு 400 ரூபா கண்ணி வரும். சரி ஓகே 1000 ரூபா ரூம் வந்தால் ரொம்ப சந்தோஷம். ₹1000 ரூம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுற மாதிரி இடம் சேஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸ்டே எடுத்தாச்சு. ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட அப்புறம் காமிக்கிறேன். மறுபடியும் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோம். செம்ம பசி. பையன் போகலான்னு சொல்லிட்டு வர மாட்டேங்கிறான்பா சும்மா. ஃபுட்டு சாப்பாடு இறங்காது எனக்கு, அதனால் நான் போய்ட்டு மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரி இது மேகி இல்லை ப்ரெட் ஆம்லேட்டு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்ட்டு. ஏன்னா வந்ததுலேருந்து ஹில் ஸ்டேஷனு ஒரு இது கூட சாப்பிட்ல. இங்கே பாருங்கள் அடுத்த வண்டி. இது என்னடா ஏன்னா கலராக வச்சுருக்கீங்க அந்த இதில். ஆனால் இத்தனைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனோட வச்சுருக்காங்க. வேகமாக வந்து திட்டாதீங்க, வண்டி 40 தான், அது செகண்ட் கியர்லேயே இருக்கும் அப்படி சவுண்டு. இது வந்த ரோடு தான் இது. இந்த ரோட்டில் தான் நான் பார்த்தேன் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே தான் போய் சாப்பிட போகிறேன். இவங்க எங்கே வராங்கன்னு தெரில. நான் போகிறேன்ட்டு வந்துட்டேன். கோச்சிக்கார ஃப்ளாஷ் விட்டுட்டு வந்துட்டேன்ட்டு எனக்கு சாப்பாடு இறங்கல. எனக்கு ஒரு அந்த மேகியை பற்றியும் மேகி டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க இங்கே ஒரு எக்ஸ்பல்ஸு, அதை விட இங்கே பாருங்கள் சர்ப்ரைஸை, ஒரு சாம்ராய். ஸோ ஃபுல்லி லோடடு, சூப்பராக டிஸ்பிளே போட்டு வண்டி பயங்கரமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வண்டி ரெடி பண்ணணும். ஆனால் சீக்கிரம் ரெடி பண்ணலாம் நம்மளும். RX-Z இது போட்டிருக்காங்க பாருங்க. அது என்னது முன்னாடி ஒன்று கம்பி இருக்கே கிராஸ் கார்டு மாதிரி அந்த இது வேறு ஒரு பார்க்கவே ஹைட்டு கீட்டெலாம் ஏற்றி. சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இதுக்கிட்ட தான் கடை நிறைய இருக்குது. ஏதோ ஒரு கடையில் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே தனியாக இருக்குது அந்த கடை, அந்த கடைக்கு போகலான்னு பார்க்குறேன். கைஸ் நல்லா சாப்பிட்டாச்சு. ப்ரெட் ஆம்லேட்டு, அப்படி மேகி. ப்ரெட் ஆம்லேட் கடையிலே 460 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கீங்கடா. சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்லான்னு பார்த்தேன், மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்து வரதுக்குள்ளே விரட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது இந்த இடம் உண்மையாலுமே. வந்த வழி தான் ரிட்டன், அதே வழியில் தான் ஒரு 40 கிலோமீட்டர் போகணுமா. 1 ஹவர் டைம் காமிக்குது. ஆனால் லக்கேஜ் இல்லாதனால ஈஸியாக போயிடலாம்.
போட 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 பா வைப்பில் வராங்கப்பா. ஓகே கைஸ், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்கள கேட்ச் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பேஸ் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போலாம் சேட்டை பண்ணால் அங்கங்கே கேமரா இருக்கான். ஆட்டோமேட்டிக்காக 6 மணிக்கெலாம் ஃபைன் வந்துடுமா டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ நம்மளுக்கு எதுக்கு தேவை இந்த வேலை? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டே இருப்போம். சதுரங்க பாறை அப்படின்னு ஒரு ஏரியா போகிறோம். அம்மா இவங்க கூடலாம் போட்டி போட நம்மளால முடியாது சாமி. ஜீப்பு கேரளானாலே இந்த ஜீப்பு தாங்க. அதுவும் மூணாறு வந்துட்டா ஃபுல்லாக ஜீப்பு தாங்க. ஏன்னா எஸ்டேட் டு எஸ்டேட்டு ஈஸியாக போகலாம். இங்கே பாருங்க வியூவை பா. வரப்போ இதே வியூ தான் பார்த்தேன். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கா, நல்ல வியூ இருக்குது. இது இதுவும் தமிழ்நாடு பாய்ஸ். வண்டியில் வரப்போ கரெக்டான பேப்பர்ஸ், அப்புறமேட்டு கரெக்டான நம்பர் பிளேட்டு மாடிஃபிகேஷன் இல்லாமல் வாங்க. ஏன்னா முன்னாடி மாதிரி தேக்கி ஃபைன் போடுறது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் விழுவுமா. அதனால் பார்த்து பத்திரமா வந்து அமௌண்ட்டு செலவு பண்ணாமல் போங்க கவர்மெண்ட்டுக்கு. முன்னாடி போடா உன்னை ஃபாலோ பண்ணி வரேன்னு முன்னாடி ஒரேடியாக முன்னாடி போயிட்டான். நேரம் அந்த அதிரங்க பறக்கே போனாலும் போயிருப்பான். கார்னர் அவன் வந்து 150 செக்ஷன் டயரு, அதனால் அழகாக கார்னர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளும் கேடிஎம்மோ R15 வச்சுருந்தப்போ அப்படி தான் அடைஞ்சோம். இப்போ தான் ஸ்ப்ளெண்டர்னாலும் சாட்சி வளைக்க முடியாது. மற்றபடி பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 340 கிலோமீட்டர் ஓடிச்சு. ஒரு எவ்வளோக்கு போட்டோம்? 900 ரூபாய்க்கு போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க வேகமாக வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு தெரில. முன்னாடி வந்து இந்த பொறுமையாக போயிட்டுருக்காங்க. திருப்பி ஹைவேலே வேகமாக போக சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்கு அந்த டேர்ன் பண்ணி போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ நம்மளால் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இந்த பாருங்கள் பெண்டு போட்டுட்டு போகலாம். நம்ம அப்படி வளைக்க முடியாது. ஏன்னா நம்ம ஹோட்டலில் இப்போ தான் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவரே இப்போ தான் சில்லறை வாங்கிட்டு வந்திருக்காரு. ரூம் கொடுத்தமே ரூமில் அவர் ஒரு 1/2 hour முன்னாடி தான் ப்ரோ டயர் ஸ்கிட் ஆகிடுச்சு, வீலில் காற்று கம்மியாக இருக்கவும் அப்படின்னு. அதனால் இந்த ரிசர்வ் நான் வரல. லொக்கேஷன் மட்டும் பாருங்களேன், சும்மா அப்படியே இப்போயே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவன் இன்னும் அந்த சதுரங்க பாறையா அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரேங்கிறான். எங்கத்த நான் சொல்லிட்டேன் குளிர் ஓவராக இருக்கும் பார்த்துக்கலாம் ஆவரும். நான் தூங்குறதுக்கு வரலன்ட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வண்டி ஓட்டுவேன். விடிய வண்டி ஓட்ட சொன்னால் கூட நான் ஓட்டுவேன். பட் ஆனால் அங்கே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. இதை முடிச்சுட்டு ஆனக்குளம் போலாங்கிறான். டேய் அது எங்கே இருக்குது? அங்கேருந்து 1 hour இருக்கணுமா? சரி பண்ணால் போகும். நான் கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டுறேன், ஏன்னா என் வண்டி மைலேஜ் தட்டும். ரொம்ப நாளாக ஆசைங்க இந்த மாதிரி என் ஸ்ப்ளெண்டர்லேயும் ஒரு ரைடு போகணும் லாங்காக அப்படின்னு. பட் இருட்டுக்குள்ளே வீடியோ எடுப்பேனான்னு தெரியல. பட் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். நல்லா இருந்தால் பாருங்கள். நான் நைட் டைம் வீடியோவே வேணான்ட்டு இருந்தேன். பட் ஆனால் நைட் டைம் வீடியோ தான் பரவாயில்ல போடுங்க வராங்க. அதனால் சரி போட்டு வைப்போம். சரி நான் இது டைமிங் தான் எக்ஸ்ட்ரா ஓடிட்டுருக்கு, நான் கட் பண்ணுறேன் இதை. ஐயோ கட் பண்ண மனசு இல்லைங்க. அங்கே பாருங்கள் வியூவை. கட் பண்ண மனசே இல்லைங்க. அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வியூலாம் எங்கேங்க கட் பண்ணிட்டா வைக்கிறது? பாப்பா உண்மையாக சொல்லணுன்னா இந்த வியூ வேற லெவலு, செம்ம ஒர்த்து. சரியான ஒர்த்து பாருங்க வியூ. இப்போ எப்படி ஸ்கேன் பண்ண போகிறாங்க? அங்கே போகணும். ஸோ அந்த இடத்துல தெரியுது, அந்த ரோட்டில் தான் இப்போ போகணும். இப்படி சுற்றிக்கிட்டு போகணும். ஓ நம்ம அங்கேருந்து பார்த்தது இதாக தான் இருக்குமா ஒரு வேளை?
சரி ஓகேங்க, நம்ம போகலாம். ஏறான் அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு யானையாவது பார்த்துட்டேன்னா இன்னும் 1000 ரூபாய் யார்ட்டாவது கடன் வாங்கியாவது இந்த ரைடை கண்டினியூ பண்ணுவேன். ப்ரோ ஸ்பாட்டு நல்லா இருந்துச்சு, போய் பார்த்தோம். ஆ போகிறப்ப ஒரு ஸ்பாட் சொன்னீங்கல்ல. ஸோ ஆனால் அங்கே போயிட்டு இந்த ட்ரோன் ஷாட் அங்கேருந்து எடுத்தால் பயங்கரமாக இருக்கும் போல். நான் அடுத்து வரேன் ப்ரோ, அடுத்த டைம் வரப்போ கண்டிப்பாக சரி வரேன். ஓகே 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 கண்டிப்பாக ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இந்த வாட்டி பட்ஜெட் எல்லாமே அதனால். ஓகே ஓகே சரி ப்ரோ, பாய் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பாய் பாய். பயங்கரம். அவங்க தான் சொன்னாங்க அந்த ஹெவன் ஆஃப் டோரா ஏதோ சொன்னமே. ஸோ அந்த வியூ பாயிண்ட் போனோமே, அங்கே போனது. பட் ஆனால் அங்கே ட்ரோன் ஷாட் எடுத்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ அல்டிமேட்டாக இருக்கும். பட் ஆனால் அங்கே பட்ஜெட்டு 1000 ரூபாய் ட்ரோனுக்கு. அதனால தான் அவங்க அங்கே போகிறதில்ல. இங்கே ஃப்ரீ தானே. ஸோ இங்கே ரோடு மேலே உட்காந்துட்டு எடுத்து கொடுக்குறதுக்கு வெறும் 500 கேட்குறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ வரேன் இருக்கேன், மஜா பண்ணலான் இருக்காரு. இந்த இடத்துல மட்டும் லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துலலாம் லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பாருங்க சைடில் அந்த இரும்பு இது மாதிரி கான்க்ரீட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி போடவும் கொஞ்சம் அந்த அவாய்ட் ஆகிருக்கு. பட் ஆனால் இங்கே லேண்ட்ஸ்லைட்லாம் முன்னாடி ஆகிருக்கு. இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க போல் அந்த ரோடு. ஹைவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால. அம்மா ஓ பயங்கரமாக இருக்குது இந்த லேண்ட்ஸ்கேப்பு. இல்லை வந்த வழி தான் இது, அதனால தான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதே லேக் தான். நான் ஏதோ புதுசாக நினச்சேன், காலைல வந்த வழி தான். எனக்கு அந்த பூவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரு டேர்னிங்கில் வளையிறப்ப சைடில் ஃபுல்லாக பூ வச்சுருந்தாங்கல்ல, அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. இந்த அப்புறம் காலைல ஃபோட்டோ எடுத்தோமே அந்த இடம். இந்த பாருங்க காலையில் ஃபோட்டோ எடுத்த இடம். ஸோ இதுதான் தம்ப்நெயில் ஃபோட்டோ எடுத்தது. இது நேற்று காலையில் ஆமாம் நேற்று காலைன்னா இப்போ எங்கே இறங்கி போயிட்டுருக்கோம், கீழே இறங்கிட்டோமா. இந்த பையனை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் போக சொல்லிட்டேன், ஏன்னா அவங்களால ஸ்லோவாக வர முடியல. ஸோ அதான் நான் அதுக்குன்னு வேகமாக போக முடியாதுல்ல. சரி ஸ்லோவாக போகலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே பொறுமையாக ஸோ ஒவ்வொரு கார்னரையும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக. இங்கே நிறைய போர்டு பார்த்துட்டேன், எலஃபண்ட் கிராசிங் ஜோன்னு. ஆனால் ஒரு யானையை தான் பார்க்கல. இந்த போர்டு மட்டும் தான் நிறைய இருக்குது. ஒரே ஒரு யானை குறுக்கால் இருந்துச்சுன்னா அப்படியே வண்டியை விட்டு நடிச்சு ஓடிடுவேன். ஒரு வீடியோ மட்டும் ஹாய் பீஸ் அப்படின்னா, அதுவும் படையப்பாலாம் இருந்துச்சுன்னா அவள் தான். மூணார் இருக்கீங்கன்னா படையப்பா தான் என் தலைவன். படையப்பா இந்த நேரத்துலாம் வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான். சரி ஓகே, வராத வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம், அதையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். முந்தானத்தை தான் எங்கேயோ வெடி போட்டுலாம் வரட்டியிருக்காங்க. முந்தானத்தை அதுக்கு முந்தான நாளும் பாருங்க ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே புந்த மாதிரி இருக்குது. எங்கடா போகுது இந்த ரோடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் பெட்ரோல் வேறு என்கிட்ட ஒரு 200 பெட்ரோலும் என்னமோ தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போயே ஒரு 35 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நம்ம பேசிட்டு வரதுக்கு கேப்லேயே 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஆமாம், அதனால் பார்த்து பத்திரமா தான் தம்பியை ஓட்டணும். இல்லைனா தம்பி பெட்ரோல் இல்லாமல் நீ பேட வச்சிருப்போம். ஓகே கைஸ், நம்ம பக்கத்தில் வியூ பாயிண்ட் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அணைக்குளம் போகல, ஏன்னா எங்கள் அக்கௌண்ட்டில் அது இல்லை. ஏன்னா இங்கேருந்து டிஸ்டன்ஸ் கூட. அதனால் இங்கேயே ஏதாவது ஸ்பாட் வேறு ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு
இப்படியே நேரம் இங்கேருந்து மூணார் போனால் போதும். இங்கேருந்து எனக்கு மூணாரே எனக்கு தெரிஞ்சு 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம ஊர் லாரி டிரைவர்லாம் பார்த்து அப்படியே ஒரு சிரிச்சுக்கிறோம். என்ன உங்களுக்கு என்ன வண்டியிலே போயிட்டு லாரியில் வரீங்கன்னு. இங்கே பாருங்கள், ஹெவி லோடு எப்படி இருக்க ரோடு, எவ்வளோ பிரேக் பண்ணி அந்த ஒரு மனுஷனோட கண்ட்ரோல் தான்யா கொஞ்சம் கூட ஈக்குவலில் போக முடியும்ன்ட்டு அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக பார்த்து பத்திரமா வண்டி இறக்கிட்டு இருக்காரு. சரி, நான் போகிறேன். முன்னாடி வண்டி வந்துருச்சாதான். கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு காய்ஸ். அம்மா, இல்லை எங்கே போயிட்டுருக்கான்? எதுக்குள்ள இறங்கி போயிட்டுருக்கான்? ஏ ஃப்ளாஷ், எங்கடா ஃப்ளாஷு? மறுபடியும் ஒரு ஆஃப் ரோடு இறக்குறான் இந்த பையன். இங்கே என்னென்ன வம்பு இருக்கோ. இந்த பையனோட ஆர்வத்துக்கு ஒரு அளவுலாம் போச்சு. நான் வம்பளுத்து இருந்தேன் ஆஃப் ரோடு போகலான்ட்டு. ஆமாம்மா, ஏய் மறுபடியும் ஒரு ஆஃப் ரோடா? வழி இல்லையா? சரி, ஓகே, போவோம். இதெல்லாம் 4x4 ஜீப்பு வர ரூட்டு போல. இதெல்லாம் விட்டுக்கிட்டு நானும் இந்த வண்டியை படாப்படுத்துகிறேன் கூட சேர்ந்துக்கிட்டு. ஓகே, இங்கே பாருங்க, வியூவை பாருங்கள் எப்படி இருக்கு. ஓ அப்பா, ஸ்கூட்டியே வந்திருக்கு. அப்புறம் நம்ம வண்டி வரலன்னா எப்படிங்க? தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். எங்கிட்டு போகலாம்டா? அம்மா, இதுக்கு மேலே போகிறதுக்கு அலௌடு இல்லை. ரேஞ்சர் ஆஃபீஸ் கோம்பை. ஆமாம், இந்த இடத்துக்கு வரலாம். இது வரைக்கும் போகலாம் போல். சன்செட்டுக்காக அந்த பாயிண்ட் வந்தோம். ஸோ அப்படிங்கிறது கிளம்புறோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, வியூ பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் செம்ம ரிஸ்க்கான இடம். ஸோ கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணி போகணும் திருப்பி. நான் ஸ்கூட்டிலாம் ஆஃப் ரோட் பண்ணுறப்ப நம்ம என்டார்க் பண்ணுறப்ப என் ஸ்ப்ளெண்டர் ஏறதா அப்படின்னு ஒரு வேம்புக்கு நானும் ஏற்றிட்டுருக்கேன். என்னை கைவிடாதுன்னு நம்பி ஏற்றிட்டுருக்கேன். அம்மா, இறங்குறப்ப அல்டிமேட்டாக இருக்கும். எவ்வளோ ஸ்லோவாக இறங்குறோமோ அவ்வளோ ஸ்லோவாக இறங்குறோம். ஓகே, பூட்டியிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ கோப்ரோவில் அந்தளவுக்கு சார்ஜ் இல்லை, பவர் பேங்க் சார்ஜும் காலி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவன் ஃப்ளாஷோட இதையும் அதே மாதிரி தான், இங்கே சார்ஜு லோ ஆயிடுச்சு. ஆமாம், பொறுமையாக ஏற்றுவோம். ஆனால் நேற்று ஒரு ஆஃப் ரோடு, இன்றைக்கி ஒரு ஆஃப் ரோடு, டெய்லி ஒரு ஆஃப் ரோடு போயிடுறோம். ஓ, இதெல்லாம் 1.5 ஜல்லியாக கிடக்கு. கொஞ்சம் பார்த்து போடா. அம்மா, எனக்கு கண்ணுக்கு வேறு மறைக்கிது. இந்த ஃபாக் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆன்டி ஃபாக் இல்லைல்ல, அதனால். இன்னும் ஹெல்மெட் மாற்றலை. ஹெல்மெட்டு என் தங்கச்சி ஒருத்தி வாங்கி தரேன் இருக்கா, அதனால் வெயிட்டிங். அம்மா,
இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆமாடா, அவ்வளோதான், ஏறி வந்துட்டேன். இங்கே பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டே இருக்குது. சரி, நல்ல ரோடு கிடச்சிச்சு. சன் செட் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்படியே கிளம்புவோம். ஏன்னா இருட்டுற வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. இப்போயே குளிர ஆரம்பிச்சிச்சு, செம்ம குளிங்க. அதனால் வெட்டுறதுக்குள்ளே வேறு ஏதாவது வியூ இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா நேராக 3:10 போயிட்டு நைட்டு இவங்களை எப்படியாவது மண்டே கழுவி ஆனக்குள்ள எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஆமாம், காலைல அவங்க எந்திரிக்கலான்னு பரவாயில்ல, நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு. பக்கத்தில் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம், வட்டோட எவ்வளோ தூரம்ன்ட்டு. வட்டோட போய் வீடியோ எடுத்து வந்துடலாம். ஓகே கைஸ், அந்த இடத்துலேருந்து ஆமாம், இது என்ன எங்கிட்ட ஏறணும்? ஓகே, பார்த்துட்டேன். இப்போ என்ன ஃபஸ்ட்டு போகலாம். இருக்கிற வரைக்கும் வீடியோ எடுப்போம். இல்லைனா இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு பழைய வீடியோனா 3ஆவது வீடியோவில் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பல இது எடுப்போம். ஓகே, சார்ஜர் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. மொபைல் சார்ஜர் போட்டிருக்கேன். இது அவ்வளோ பெரிய பஸ் எதுக்குள்ள விட்ருக்கீங்க? லக்கேஜ் இல்லாதனால அது ஒரு பயம் இல்லாமல் போச்சு. ஓகே, நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். மெயினான இடத்துல மட்டும் வீடியோ ஆன் பண்ணுறேன். திருப்பி உங்களை சைடு போட்டு தான் போகணுமா? அடி விட்டானு வரேன். ஆமாம், வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு. அடுத்து ஏதோ ஒரு வியூ போகிறேன். நான் பேர்லாம் எனக்கு தெரியல சத்தியமாக. சரி, போகிற வழியில் அப்படியே அங்கே போயிட்டு போயிடலாம்.